இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2022ல மே மாதம் நடந்துச்சு. அதோடைய ஷிஃப்ட் ஒன்னோடைய கொஸ்டின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ராம் கேவ் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% ஆன் தி மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் அண்ட் ஸ்டில் கெயின்டு 12.5%. 10% டிஸ்கவுண்டில் விற்கிறான் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து. அப்படி விற்கும்போது அவனுக்கு வந்து 10% டிஸ்கவுண்டில் விற்று அவனுக்கு வந்து 12.5% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு கெயின். ஓகேவா? How much would have Ram gained if he sold the item at the market price? அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் அவன் செல் பண்ணியிருந்தோம்னா ராமுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருன்னு கேட்காங்க. இப்போ வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இது வந்து 10% வந்து 1/10 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? கீழே டினாமினேட்டர் இருக்குது மார்க்கெட் ப்ரைஸு, மேலே நியூமரேட்டருக்கு வந்து டிஸ்கவுண்ட். ஓகேவா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 10னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அடுத்து அப்படி பண்ணும்போது 12.5% கெயின். 12.5% ஃப்ராக்ஷன் வந்து 1/8 ப்ளஸ் எதுக்கு போடுறதுனா நமக்கு வந்து ப்ராஃபிட்னால. ஓகேவா? இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8 ரூபானா டினாமினேட்டருக்கு வந்து எப்போவுமே நம்ம சிபி தான் எடுப்போம். மேலே இருக்கிறது வந்து ப்ராஃபிட். இப்போ அதுவே லாஸ்னா நம்ம மைனஸ் பண்ணணும் சிபியிலேருந்து. இப்போ சிபி வந்து 8 ரூபானா அதுலேருந்து 1 ரூபா ப்ராஃபிட், அப்போ 9 ரூபா. 9 ரூபா எஸ்பி நமக்கு ஆல்ரெடி இருக்கா? அப்போ நம்ம இந்த ரேஷியோ நமக்கு ஆல்ரெடி ஈக்குவல் ஆகிட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸாக பண்ணாங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்கும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸா இதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாங்க. இப்படி பண்ணும்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கொஸ்டின் படி. ஓகேவா? அப்போ வந்து 8 காஸ்ட் ப்ரைஸு 10 மார்க்கெட் ப்ரைஸ். அப்படி பண்ணும்போது 2 ரூபா ப்ராஃபிட். எவ்வளோவில் காஸ்ட் ப்ரைஸு 8 rupees இன்ட்டு 100%. ஓகேவா? அப்போ 2/8னா 1/4. 1/4 இன்ட்டு 100% வந்து நமக்கு வந்து 25 நமக்கு தெரியும். இப்போ 25% நமக்கு ப்ராஃபிட். ஆப்ஷன் பி.